பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சந்தோஷமான நாள்ல என்னோட சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லா நீ வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மகா. ஐ லவ் யூ மகா, லவ் யூ சோ மச் மகா. வாட் இஸ் திஸ் மகா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன நீ அறையலாம்? பயமுடு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம இத்தனை பேருக்கு முன்னாடி என்கிட்ட நீ இப்படி கேட்பாங்க? அப்படின்னா நான் தப்பா கேட்டுட்டாஹா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் உலகத்துல எவனுமே ப்ரப்போஸ் பண்ணினதே இல்லையா? நான் மட்டும் தான் அதை புதுசா பண்றேனா? வாய்முடு, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ இப்படி எல்லாருக்கும் நேராவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். நான் கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கணும். அப்படி இல்லைன்னா உன் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு கவின் சார் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அதான் ஏன் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல? நான் எந்த விதத்துல உனக்கு குறைஞ்சவனா போயிட்டா? சொல்லு. பணம் பதவி பத்தாத்துக்கு நீ ஐயர் வீட்டு பொண்ணு, நானும் ஐயர் வீட்டு பையன் தான். இதை விட வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? சொல்லு. ஓ, பணம் பதவி எல்லாம் இருந்தா உனக்கு உடனே ஓகே சொல்லணுமா? ஏய், எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னு தெரியுமா? பிரைவசி, டீசென்சி. ஆனா அது உன்கிட்ட சுத்தமா இல்ல. அசிங்கமா இல்ல? இப்படி எல்லாருக்கு நேராவும் உங்ககிட்ட நான் படிச்சு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல இல்லன்னு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி எல்லாருக்கும் நேராவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எனக்கு ப்ரப்போஸ் பண்றா. நீ எல்லாம் படிச்சவன் தானே, கொஞ்சமாச்சும் மண்டையில ஒண்ணு இருக்கா இல்லையா? இங்க பாரு மகா, இதோ நான் உன்னை லவ் பண்றேங்கிறதுக்காக தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஒரு லிமிட்டை தாண்டி நீ ஓவரா பேசிக்கிட்டே போற. வாய் மூடு கவின். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன்கிட்ட வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேனா? இல்ல, ஆனா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மகா. வாய் மூடு. காதல்ல ஒருத்தனுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பத்தாது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா இது பேரு காதலே இல்ல, இதுக்கு பேரு வேற. வேணா மகா, இதோட நிறுத்திக்கோ. லிமிட்டை தாண்டி நீ ஓவரா பேசிட்டே போற. ஓ, நான் என் லிமிட்டை தாண்டி பேசுறேன். நீ உன் லிமிட்டுக்குள்ள இருந்திருந்தனா நான் இன்னைக்கு இப்படி என் லிமிட்டை தாண்டி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆஹா, என்ன இது? கவின் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர். இதை மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க மகா. சந்தோஷ், பாய கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கீங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜர்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிட்டா நான் இப்படித்தான் பேசுவேன். ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க? இவ்வளவு நாள் ஆபீஸ்ல உன்னையும் கவினையும் சேர்த்து வச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்பலாம் நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணினதே இல்லையே. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு மட்டும் இவ்வளோ ரியாக்ட் பண்ற? காட். ஆமா, இவ்வளோ நாள் வரைக்கும் ஆஃபீஸில் போயிட்டு இருந்த எல்லா கான்ட்ரவர்சிக்கும் நான் ரியாக்ட் பண்ணாம தான் இருந்தேன். ஏன்னா ஒருத்தவங்க கிட்டையும் போயிட்டு எங்களுக்குள்ளார இப்படிதான் இருக்குது, இப்படிதான் போகுது, நான் இப்படிதான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. ஆனா இன்னைக்கு எப்போ இந்த விஷயம் இது வரைக்கும் வந்துச்சோ இதுக்கு மேலே நான் வாயை துறக்காம இருந்தேன்னா சின்ன விட முட்டாள் வேற எவ்வளவு இருக்க மாட்டா. பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கும் கவினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போன்னு இல்லை, எப்பவுமே இருந்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் சென்னையும் கவினையும் சேர்த்து வச்சு யாராச்சும் இந்த ஆபீஸ்ல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். பாரு, எனக்கு இன்னைக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்போ நீ ப்ரப்போசலை அக்செப்ட் பண்றியா இல்லையா? ஏய், கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இவ்வளவு நேரம் சொன்னதான் நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல இல்ல. போதுமா? என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற எவ்வளவு மேலடி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எவ்வளவு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மகா? ஏய், வாய மூடு. எனக்கு எவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சி, நீலாம் ஒரு ஆம்பளையா? கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம என்னோட பர்மிஷன் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இத்தனை பேர் முன்னாடியும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீலாம் ஒரு ஆம்பளையா? மகா, எதுக்கு இப்ப நீங்க இவ்வளவு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? கவின் அப்படின்னா தப்பு பண்ணினா, ஜஸ்ட் அவன் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொன்னா, அது தப்பா? என்ன கேட்டீங்க? ப்ரப்போஸ் பண்ணினதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரப்போஸ் பண்ணினது இங்க
தப்பு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இத்தனை பேருக்கு முன்னாடி ச்சீ, எந்த இன்டென்ஷன்ல ப்ரப்போஸ் பண்ணினாங்கிறதா இங்க தப்பே. இங்க பார்க்கவேன், நான் உங்ககிட்ட ரொம்ப டீசெண்டா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உன் முகத்துக்கு நேராவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா நீ எந்த தைரியத்துல இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றா? எந்த தைரியத்துல பண்ற? இங்க பார்க்கவின், ஏற்கனவே உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் நான் அதை தான் சொல்றேன். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது எப்பவும் வராது. தேவையில்லாம இன்னொரு வாட்டி என் விஷயத்துல நீ இன்வால்வ் ஆன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏய், அவன் ப்ராஜெக்ட் மேனேஜர், தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சி வாய் மூடு. ப்ராஜெக்ட் மேனேஜர்னா பெரிய புடுங்கியா? நான் எப்படி இந்த ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயியோ அதே மாதிரி நீ ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஏதோ இந்த கம்பெனிக்கே நீ தான் ஓனருங்கிற மாதிரி ஓவரா சீன் போடுற. இங்கே பாரு, உன்னால என்ன புடுங்க முடியுமோ அதை தாராளமாக புடுங்கிக்க. வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. சி வழிய விடு. என்ன இது மகாபாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறா? அப்போ அவ கவினை லவ் பண்ணலையா? சோஃபி அவதான் நல்லா கிளி கிளின்னு கிழிச்சாலே, இதுல இருந்தே தெரியலையா அவ கவினை லவ் பண்ணலன்னு? நான் கூட அவ கவின் லவ் அக்செப்ட் பண்ணிப்பா, அதனால ஏ ரூட்டு கிளியர் ஆச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அப்போ அவ கவினை லவ் பண்ணலனா ஒருவேளை வெற்றிய? சோஃபி என்ன பேசுற நீ? அவ வெற்றியை லவ் பண்ணியிருந்தா கவின் வேற யாரை நீ லவ் பண்றேன்னு கேட்கும்போதே சொல்லியிருப்பாள. பட் அவ சொல்லல, இதுல இருந்து தெரியலையா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்ல சோஃபி, நீ கவலையே படாத. வெற்றி கிட்ட அப்பப்ப மட்டும் நீ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு, ஆட்டோமேட்டிக்காவே அவர் வலையில விழுந்துருவாரு, சரியா? நீ சொல்றது சரிதான். இனிமே கண்டிப்பா வெற்றி கிட்ட நான் நல்லா க்ளோஸ் ஆகணும். Damn it, கேவலம் ஒரு பொண்ணு அவ என்ன எல்லாருக்கு நேரமும் எப்படிலாம் பேசிட்டா? ஏய் மகா, புண்ண விட மாட்டேன்டினா, இதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சு ஆவடி. ஏய் கவின், இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன், இதெல்லாம் சரியா வருமானு. நீ தாண்டா சொல்ல கேட்காம என்னென்னமோ ட்ரை பண்ணி இப்ப பாரு, எல்லாருக்கு நேராவும் அவனை அடிச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான்னு பாருடா. ஆமாண்டா, நான் போட்ட பிளானே வேற. நான் ப்ரப்போஸ் பண்ணினா ஒன்னு அக்செப்ட் பண்ணிப்பா, இல்லைன்னா சைலண்டா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ எப்படி கத்தி அசிங்கப்படுத்தி என்ன அடிச்சு நினைக்கும் போதே கட்டுப்பா வருது. இது எல்லாத்துக்கும் அவளுக்கு இருக்குடா. கண்டிப்பா இந்த கவின் கிட்டே அவ வாலாட்டிட்டால அவ வாழ புட்ட நறுக்காம நான் விட மாட்டேன்டா. ஏய் மச்சான், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. அவதான் உங்ககிட்ட ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காளடா. அதையும் மீறி இப்படி நீ பண்ணினது உன் மேல தானே மச்சான் தப்பு. வாய மூடு சந்தோஷ். அவளுக்கு மேல விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா, நான் உடனே அவளை விட்டு விலகிடுவேனா? அவளை விட்டு விலகிறதுக்காகவா நாய் மாதிரி அவள் பின்னாடியே லோன்னு சுத்திட்டு இருக்கேன். அவள் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண மொத்த நாள் வைக்க ஆரம்பிச்ச கண்ணுடா அவன் மேலே. இன்னைக்கு வரைக்கும் அவளை எப்படா கல்யாணம் பண்ணுவோன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி அவள் திமிர அடக்கலை. என் பேரு கவின் இல்லடா. ஏய் என்னடா சொல்ற? அப்போ இதுக்கு மேலேயே நீ மகாவை விட போறது இல்லையா? கண்டிப்பா விட மாட்டேன்டா. அவ எல்லாருக்கு நேராவும் என்ன அடிச்சு அவமானப்படுத்தினா உடனே நான் அவளை விட்டு விலகிடுவேன்னு நினைச்சியா? விட மாட்டேன்டா, அவளை விட மாட்டேன். அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போக ரெடியா இருக்கேன். இதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி லவ் டார்ச்சர் பண்ணி நான் குடுக்குற டார்ச்சர்லயே அவளை எனக்கு எப்படி லவ் பண்ண வைக்கிறேன்னு மட்டும் பாருடா. இந்த மகாவை நான் லவ் டார்ச்சர் பண்றதுல அவளே அவ வாயால கவின் ஐ லவ் யூன்னு என்கிட்ட வந்து சொல்லுவா. நான் சொல்லவும் பப்பேன். ஏய் கவின், இதெல்லாம் சரியா வர மாதிரி தெரியலடா. அவதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றாளடா. விட்டுறா அதோட. அவ என்ன பெரிய உலக அழகியா? விடுமச்சான். ஏய், அவ அழகி இல்லைங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அவ ரிஜெக்ட் பண்ணுவா? நான் அவளுக்கு எந்த விதத்துலடா அப்படி குறைச்சலா போயிட்டேன். அவளுக்கு நான் எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதே அவ திமிர அட்டக்கணுங்கிறதுக்காக தான்டா. அட்டக்குறேன். மெத்து பாப்பா, நான் வந்துட்டேன். வாங்க சார். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் வரதா என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. அது சும்மா ஒரு குட்டியா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. மாமா ஒர்க் முடிஞ்ச அடுத்த செகண்டே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு போய் மெத்து குட்டியோட வெளியில போகணும்னு. என்ன வெளியிலயா? எங்க கார்டன்கா? கார்டன் இல்ல, பக்கத்து ரூமுக்கு. இது என்னடி கேள்வி? வெளியிலனா வெளியில போறோம், பீச்சுக்கு போறோம். ஓகே? உண்மையாவா? பீச்சுக்கா? இந்த நேரத்துக்கா? ஆமா மேடம், உண்மையா தான். பீச்சுக்கு தான், அதுவும் இந்த நேரத்துக்கு தான். சரி ஓகேடி, இவ்வளவு நேரமா என்கிட்ட பேசிட்டு இருக்கே, கையில நான் என்ன வச்சிருக்கேன்னு நீ பார்க்கவே இல்லையா? ஐயோ ஆமா, நான் கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன். ஆமா, கையில என்ன? இது எல்லாம் மெத்து குட்டிக்கான ட்ரெஸ்ஸஸ். என்ன இது எல்லாம் ட்ரெஸ்ஸா?
ஆமாண்டி, இது எல்லாமே Dress தான். உனக்கு தேவையான சாரீஸ், சுடிதார் எல்லாமே இருக்கு. அதோட இது எல்லாமே நானா ஒண்ணா பார்த்து கஸ்டமைஸ்டா சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணினது. சரி ஓகே, எதுக்காக இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? என்ன, எதுக்காக இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கனாவா? அடியே, நானே இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வேற ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஹிட்லர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? தெரியலையே. நீயே வாய் திறந்து கேட்டா பரவாயில்ல. நீ கேட்கறது மட்டும் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். மேடம் தான் கம்மை போட்டு ஒட்டி வச்ச மாதிரில வாயை மூடிக்கிட்டு என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இப்ப நான் உன்னோட புருஷன். லவ் யூ ஹிட்லர். வீடு மித்துக்குட்டி. சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. மாமா போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். வந்தோடனே என் மித்துக்குட்டிக்கு இதுல பிங்க் கலர் சாரி ஒன்று வாங்கியிருக்கட்டி. அந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கும் தெரியுமா? வந்தோடனே நானே என் கையால உனக்கு கட்டி விடுவேனா. அதுக்கப்புறம் நீ நானே கிளம்பி போவோமா, என்ன ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் வைஷுவை வர சொல்லி கட்டிக்கிறேன். என்ன, வைஷுவை வர சொல்லியா? அதெல்லாம் முடியாது. ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் கட்டி விடுவேன். 2 மினிட்ஸ் மித்து, நான் போயிட்டு உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துருவேன். மொபைலே நான் போன கேப்ல நீ வைஷுவை வர சொல்லி சாரி கட்டிட்டு ரெடியா இருந்த, அவ்வளவுதான். நான் சம கோமாயிடுவேன். 2 மினிட்ஸ் தான், நான் போயிட்டு உடனே வந்துடும். ஓகே சரி ஓகே, அவளை வர சொல்லல போதுமா? லவ் யூ டி மித்துக்குட்டி. சரி இரு, மாமா வந்துடுறேன். அதான பார்த்தேன். ஆதி செலக்ஷன் ஆச்சும் தப்பா போறதாச்சும். மித்து பாப்பா, இந்த சாரி உனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமாடி? நான் வாங்கும் போதே நினைச்சேன் இந்த சாரி உனக்கு செம்மையா இருக்குன்னு. ஆனா நான் நினைச்சதை விட இந்த சாரி ரொம்ப 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 அழகா இருக்குடி. உனக்கு இந்த சாரி அழகா இருக்கா இல்ல சாரியில நீ அழகா இருக்கியாடி? எனக்கு சத்தியமா தெரியல மித்து. ஆனா என் கண்ணை பட்டும் போல இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம கியூட்டா இருக்கடி. ஹிட்லர், உண்மையாவே நல்லா இருக்கா? என்னடி இப்படி கேக்குற? இந்த சாரி உனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா நம்ம வெளியில போயிட்டு வந்தோடனே ஜானு கிட்ட சொல்லி உனக்கு சுத்தி போட சொல்லணும். ஏன்னா என் பொண்டாட்டி இந்த சாரியில ரொம்ப 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 அழகா இருக்கா. சரி ஓகே, போதும் போதும் வர்ணிச்சதெல்லாம், கிளம்பலாமா? நம்ம சொல்லிதான் மூளை சொல்லுதுடி. ஆனா மனசு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொல்லுதுடி. என்ன புரியல? என்ன மிஸ் ஆகுது? புரியல. கொஞ்சம் இரு, புரிய வைக்கிறேன். புரியுதா மனைவி? போடா ஃப்ராடு, நீ இருக்கியே சரியான கேடிடா நீ. ஹை, என் பொண்டாட்டி நான் கேட்காமலே எனக்கு வாடா போடான்னு சொல்லியிருக்கா. மித்து, நீ வாடா போடான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? ப்ளீஸ் டி, இன்னொரு வாட்டி ப்ளீஸ். என்ன ஹிட்லர், என்ன பேசுற நீ? டைம் ஆகுதுன்னு சொன்னல, இங்கே நின்றுட்டே இருந்தோம்னா பீச்சுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டைம் ஆகிடும். ப்ளீஸ் கிளம்பலாம் வா. ஐயோ ஆமாண்டி, டைம் வேற ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, போலாமா? என்ன இது? எதுக்காக இப்ப நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? என்ன, ஏன் இப்படி நடந்துக்கிட்டனாவா? டீ, என்னடா பேசுற நீ? டீ, அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தல? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லாருக்கு நேராவும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சுன்னு தெரியுமா ராக்கி? அவங்க பண்ணின விஷயத்துக்கு அவங்ககிட்ட இப்படி நடந்துக்காம சரி எப்படி என்ன நடந்துக்க சொல்ற? மகா, எனக்கு புரியுது மகா. கவின் சார் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம இப்படி பிஹேவ் பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டான்னு எனக்கு தோணுதுடி. என்ன ராக்கி இப்படி பேசுற நீ? ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல ராக்கி, அவன் என்கிட்ட அவனோட விருப்பத்தை சொல்லும் போதெல்லாம் நான் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்டா. டேரக்டாவும் சொல்லியிருக்கேன், இன்டேரக்டாவும் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி அவன் எப்படா பண்ணலாம்? எந்த தைரியத்துல அவன் இந்த மாதிரி பண்ணலாம்? மகா, நீ என்ன சொன்னாலும் சரி, இது ஜஸ்ட் ப்ரப்போசல் மகா. இதுக்கு நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. என்ன ஜஸ்ட் ப்ரப்போசலா? பாக்குற உங்களுக்கு வேணும்னா இது ஜஸ்ட் ப்ரப்போசலா தெரியலாம். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் ராக்கி, இதுல எதுக்காக நான் இவ்ளோ ரியாக்ட் பண்ணினேன்னு. இங்க பாரு ராக்கி, உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி என்கிட்ட அப்படி பேசாத ராக்கி. எனக்கு சத்தியமா செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏ மகா, இல்லைனா நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ பாட்டுக்கு எப்படி எல்லாருக்கு நேராவும் அவரை அடிச்சு என்னென்னமோ பேசிட்ட. இதனால விளைவுகள் என்ன வரும்னு கொஞ்சமாச்சும் யோசியா மகா. அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் மகா, நம்ம ஜஸ்ட் டீம் மெம்பர்ஸ், அவ்வளோதான். சோ வாட்ரா? அவனும் ஒரு எம்ப்ளாயி, நம்மளும் ஒரு எம்ப்ளாயி. நம்மளை விட ஹையர் பொசிஷன்ல இருந்தா அவன் என்ன வேணாலும் அவன் இஷ்டத்துக்கு பண்ணலாமா? இங்க பாரு ராக்கி, சும்மா தேவையில்லாம என்கிட்ட இப்படி பேசிட்டே இருக்காது ராக்கி. சத்தியமா சொல்றேன், எனக்கு மண்டை வெடிக்குது. தயவு செஞ்சு எது போயிடு. மகா, நான் உன் நல்லதுக்கு தான் மகா சொல்றேன். ஐயோ போதும்டா, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத. என்னால சத்தியமா முடியல ராக்கி. தயவு செஞ்சு எது போறியா? நான் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் ராக்கி. ப்ளீஸ் நீ கொஞ்சம் போ. நான் லேட்டா வந்து உங்ககிட்ட பேசுறேன். மகா சரி ஓகே, நடந்தது நடந்துருச்சுல, இப்பவும் எதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? ப்ளீஸ் மகா, ஃப்ரீயா விடு. ராக்கி ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு எது போறியா? நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்டா. சரிடி, ஓகே நான் போறேன். ஓகே டோஃபி, அங்க பாரு, வெட்டி தனியா தான் நிக்கிறாரு. நீ போய் பேசு போ. ஆமா சரி ஓகே, நான் போய் பேசுறேன். வெற்றி, கூப்பிட்டீங்களா?
ஆமா வெற்றி. வெற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ நம்ம கேஃபட்டேரியா போலாமா? இல்லைங்க, நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சின்ன இவரு நான் பேச போனா மட்டும் அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா அவருக்கு முக்கியமான வேலை. இவர் எதுக்கு இப்போ மகா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு? மகா, என்ன வெற்றி, நான் செஞ்சது தப்புன்னு ராக்கி மாதிரி நீங்களே என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க அதானே? ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க யாராலே என்ன புரிஞ்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ். மகா ரிலாக்ஸ். நான் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லவே வரல மகா. உங்க மனசுக்கு எதுன்னு சரின்னு பட்டுச்சோ அதை தான் மகா நீங்க செஞ்சிருக்கீங்க. இதுல தப்பு எதுவுமே இல்ல மகா. மகா என்னாச்சு மகா? ஏன் இப்படி திடீர்னு அலறீங்க? இங்க பாருங்க மகா, இப்போ நடந்த விஷயத்துல உங்க தப்பு எதுவுமே இல்ல மகா. ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. தேங்க்ஸ் வெற்றி. அட்லீஸ்ட் உங்களுக்காச்சும் புரிஞ்சதில்ல நான் பண்ணினது தப்பு இல்லைன்னு. உங்க எல்லாருக்கும் நான் எதுக்காக இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்றேன்னு தோணலாம். ஆனா எனக்கு மட்டும்தான் வெற்றி தெரியும் அவன் என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு. என்ன வேற எந்த வெற்றி பண்ண சொல்றீங்க? என்னால சத்தியமா முடியல. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே முடிவு கட்டணும்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஏங்க ப்ளீஸ்ங்க அழாதீங்க. உங்களை எப்போவுமே துருன்னு ஜாலியாக பார்த்துட்டு சத்தியமாக இப்படி நீங்கள் அழறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்க மகா, உங்கள் மனசுக்கு பட்டதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதில் எந்த தப்பும் இல்லை சரியா? ப்ளீஸ் மகா அழாதீங்க. இங்கே பாருங்க மகா, உங்கள் மனசுக்கு எது சரின்னு பட்டிருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதில் எந்த தப்பும் இல்லை சரியா? அதோட நீங்கள் தானே மகா அடிக்கடி சொல்லுவீங்க நான் பெருசாக எதை பற்றியுமே கேர் பண்ணிக்க மாட்டேன்னு. அப்புறம் எதுக்காக மகா இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க மகா, நீங்கள் செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது. அதனால ப்ளீஸ் மகா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரியா? அதோட மகா எப்போவுமே ஜாலியாக துருன்னு தான் இருப்பாங்க. இப்படி அலற மகாவை பார்க்குறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. ப்ளீஸ் மகா அழாதீங்க. உண்மையாகவே உங்கள் கேரக்டருக்கு நீங்கள் அழுதா சுத்தமாக நல்லாவே இல்லை. ப்ளீஸ் அழாதீங்க. இல்லை வெற்றி, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் எல்லாத்தையுமே ரொம்ப டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துப்பேன். அவ்வளோ சீக்கிரம் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டேன் அண்ட் ரியாக்டும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்கேன்னா என்னால் முடியல வெற்றி. ஏற்கனவே அவன்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது மீறியும் அவன் இந்த மாதிரி பண்ணினா எப்படி வெற்றி? என்ன லிட்டரலி அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் வெற்றி. அதுதான் உண்மை. அந்த கோவத்தில் தான் நான் அவனை இப்படிலாம் திட்டினேன் அண்ட் எல்லாருக்கு நேரமும் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். எல்லாரும் ஏதோ நான் பண்ணினது தப்புங்கிற மாதிரி இன்னொரு மாதிரி பார்க்குறாங்க வெற்றி. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படுற சுச்சுவேஷன்ல இல்லை. ஆனால் ராக்கி அவனும் என்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்கிறான் வெற்றி. சத்தியமாக என்னால் முடியல வெற்றி. அதனால தான் என் கோவத்தை எப்படி காட்டணும்னு தெரியாமல் நான் அப்படி காட்டினேன். இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை வெற்றி. மகா ரிலாக்ஸ். ராக்கி உங்க நல்லதுக்காக தான் மகா சொல்லியிருப்பாரு. ராக்கிக்கு எங்க உங்க வேலைக்கு இதனால ப்ராப்ளம் வந்துருமோங்கிற பயம், உங்க மேல உள்ள அக்கறையில தான் மகா அவர் அப்படி சொன்னாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ப்ளீஸ் மகா நீங்க எல்லாத்தையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க சரியா? அண்ட் எப்பவுமே உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் உங்க மனசுக்கு பட்டதை நீங்க பண்ணுவீங்க மகா. அதை எப்பவுமே பண்ணுங்க மகா. மகானா மனசுக்கு பிடிச்சதை பண்றவங்க, அவ்வளோதான் சிம்பிள். இதை பத்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை மகா. ப்ளீஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்க டேக் இட் ஈஸியா எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஓகே மகா என்னாச்சு? ஒன்றும் இல்லை வெற்றி. தேங்க்யூ. என்ன நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க வெற்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? மகா பாவம் ராக்கி நீங்க திட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கோவத்துல. பாவம் எவ்வளோ டல்லா இருக்கான்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் மகா. நீங்க அவகிட்ட அப்படி பேசிட்டீங்கன்னு. ஆமா வெற்றி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருந்தேன். அவன் வேற வந்து நான் பண்ணினது தப்புங்கிற மாதிரி பேசினானா, அதனால கொஞ்சம் கத்தி விட்டுட்டேன். பாவம் ரொம்ப ஃபீல் பண்றானா? ஆமாங்க, ரொம்ப டல்லா இருந்தாரு. சரி ஓகே, நம்ம கேஃபடேரியா போலாமா? போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமா? போலாம் வெற்றி. ஆனா கையே எடுக்கிறீங்களா? வலிக்குதுங்க, ரொம்ப நேரமா வச்சிருக்கீங்க. ஐயோ சாரிங்க, அது வேணும்னு வைக்கலங்க, சுத்தமா மறந்துட்டாதான். சாரி வெற்றி. இதுல என்ன இருக்கு? சரி வாங்க கேஃபடேரியா போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம். தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அந்த டோமரை வேற நான் போய் சமாதானப்படுத்தணும். சரி வாங்க வெற்றி போலாம். சரிங்க போலாம். மகா அப்புறம் எப்பவுமே இப்படி நீங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க. பார்க்கவே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சரி ஓகே வாங்க வெற்றி. தலை ரொம்ப வலிக்குது. ஃபர்ஸ்ட் போய் ஒரு காஃபி குடிக்கலாம். ஓகே மகா வாங்க போலாம். இவர்கிட்ட ஒரு காஃபி குடிக்கலாம் கேஃபடேரியா போலாமான்னு கேட்டதுக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மகா கிட்ட போய் அவ்வளோ க்ளோஸா நின்று பேசினது மட்டும் இல்லாம அவளை தோல்ல சாச்சி சமாதானப்படுத்தி காஃபி குடிக்க போலான்னு அவளை கேஃபடேரியா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு பத்துக்கிட்டு வருது.
மித்து பாப்பா பீச்சுக்கு வந்துட்டோண்டி. ஆமா நான் அப்போல இருந்து கேட்கணும்னு இருந்தேன். நீ என்னடி ரொம்ப சைலண்டாவே இருக்க, என்னாச்சு? பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்னு தோணுது. என்னடி உளர்ற? என்ன பருத்தி மூட்டை, என்ன குடவுன்? யோ என்னையா நீ பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்துட்டு காரை விட்டு இறங்குனதுலேருந்து இங்க வரைக்கும் என்ன தூக்கிட்டு மட்டும்தான் வர. எப்பதான் எனக்கு இறக்கி விடுவதை நானும் பாக்குறேன். இதுக்கு தான் சொன்னேன் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்னு. இப்படி தூக்கி வச்சிருக்கிறதுக்கு என்ன எடுத்து கூப்பிட்டு வந்தா பேசாம வீட்லயே வச்சிருக்க வேண்டியதானே? இல்லடி மித்து, அவ்வளவு தூரம் நீ எப்படி நடந்து வருவ? உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் மாமா தூக்கிட்டு வந்தேன். நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட பீச்சுக்கு வரோம். சரி 2 பேரும் சேர்ந்து அப்படியே சின்னதாக ஒரு வாக் போகலான்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தா நீ என்னடானா என்ன தூக்கி வச்சுட்டு இருக்க வீட்டில். சரி ஓகேடி, போகும்போது பொறுமையா நடந்து போலாம் போதுமா? சரி வாங்க இப்போ கீழே உட்காரலாம். அப்பா இப்போ வச்சு இறக்கி விடணும்னு தோணுச்சு. சரி ஓகே இறக்கி விடு. பாப்பா கீழே உட்கார கம்ஃபர்டபுளா இருக்குமாடி? இல்லைன்னா கார்ல சேர் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரவா? என்ன சேர் போய் எடுத்துட்டு வரியா? ஹிட்லர் சேர் போட்டு இங்கே உட்காரத்துக்கு நம்ம எதுக்கு பீச்சுக்கு வரணும்? நம்ம வீட்லயே உட்காந்துருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் தரையிலே உட்காந்துக்கிறேன். ஓகே சரிங்க மனைவி, கோச்சுக்காதீங்க. சரி வாங்க உட்காரலாம். ஹிட்லர் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? லைஃப்பில் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் திரும்ப எனக்கு வரவே வராதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே பேக் டு ஃபார்ம் வர மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது தெரியுமா? தேங்க்யூ ஹிட்லர், தேங்க்ஸ் அலாட். உன்னால தான் எல்லாமே மறுபடியும் நார்மல் ஆகிட்டு இருக்கு. மனைவி இதுக்கு எதுக்கு மனைவி தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி. அதோட இது வரைக்கும் என் மித்து பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்த எல்லா ப்ராமிஸையுமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன். லவ் யூ மித்து. லவ் யூ டு ஹிட்லர். ஹிட்லர் நைட் டைம் பீச் அப்புறம் கேம்ப் ஃபயர் இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு இருக்கெனச்சு ஒரு உம்மா கொடுக்கணும் போல தோணுது. என்ன சூன் இருக்கியே, அப்படி எதுவும் பண்ணிடாத. பார்த்தல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஒழுங்கா வாழலாம் சுருட்டி வச்சுட்டு இரு. ஓகே மனைவி ஏதோ எல்லாரும் இருக்காங்கன்னு தான் போனா போட்டுன்னு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா மாமா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அடி வாங்க போற நீ. சரி ஓகே மித்து, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். அதை இப்போ கேட்கட்டுமா? கேளு. இல்லடி, இது வரைக்கும் உனக்கு உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுனதே இல்லையாடி? மித்து என்னாச்சுடி? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? சாரிடி. சாச்சா அப்படிலாம் இல்லை ஹிட்லர். அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தோணியிருக்கான்னு கேட்டால் தோணலைன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன வயசில் நிறைய தோணியிருக்கு. ஆனால் வளர வளர உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னை பிடிக்காம தானே அவங்க விட்டுட்டு போனாங்க. அப்புறம் எப்படி என்ன அவங்க தேடி வருவாங்கன்னு, நிறைய நாள் என்ன அவங்க தேடி வருவாங்கன்னு வெயிட்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வளர வளர என்றைக்குமே அவங்க வரமாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. அதனால உண்மையை புரிஞ்சுட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். அதோட இப்போலாம் அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா என் புருஷன் யார் நினப்பும் எனக்கு வராத மாதிரி அந்த அளவுக்கு நீ என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிற ஹிட்லர். எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துருந்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்ன ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிற ஹிட்லர். நீ கண்ணு முன்னாடி அம்மாவா அப்பாவா எல்லாமுமா இருக்கும்போது எனக்கு எதுக்காக அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோண போகுது ஹிட்லர். எனக்கு உண்மையாகவே பார்க்கணுன்னு தோணலை. ஒருவேளை அவங்க என் கண்ணு முன்னாடி வந்தால் அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன் ஹிட்லர். பாப்பா ஐ லவ் யூ டி. உண்மையாவே எனக்கு நீ சொல்றதை கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடி? ஒரு புருஷனா உன் வாயிலேருந்து இதை கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. லவ் யூ மித்து, லவ் யூ சோ மச். அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். என் மித்து பாப்பாவுக்கு நான் இருக்கேன். அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா எல்லாமுமா உன் புருஷன் நான் இருக்கேன். லவ் யூ டி மித்து. லவ் யூ டு ஹிட்லர். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடலாமா? அப்பா என் பொண்டாட்டி முதல் தடவை வாயை திறந்து என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கா. அதுக்கு எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? சரி ஓகே, டைம் வேற ரொம்ப ஆகிட்டு. ஸோ நம்ம அப்படியே நடந்து போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். வெற்றி மகா ராக்கி சீன்ஸ் வந்துட்டு வைக்கட்டுமா வேண்டாமான்னு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வைங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ணினா ஓட் பண்ணினா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. ஸோ எனக்கு என்னென்னா அடிக்கடி காட்டுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்படின்ட்டு. பட் நீங்கள் பண்ணின கமெண்ட்லேயும் நீங்கள் பண்ணின ஓட்லேயுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் யாருக்கு வந்து போர் அடிக்கலை அப்படின்னு. ஸோ இனிமேல் வந்துட்டு அவங்க சீன்ஸ் வந்து அடிக்கடி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர், அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அம்முலக்ஷ்மி சிஸ்டர். ஹாய் விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.